சாரிடா. அம்மா இப்போ கோமாவுக்கு போயிட்டாங்க. ஐயோ சூர்யா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். சூர்யா எப்படி செத்தானோ அதே மாதிரி அவனும் சாவணும். இன்னைக்கு அவங்கள போறேன்டா. வாடா. இதான் சரியான நேரம். முடிச்சிடு. போன முறை மிஸ் ஆகிடுச்சு. இந்த முறைப்படி நடக்கக்கூடாது. நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் நம்மள யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் அவனை உயிரோடு விடக்கூடாது. டேய், அதுக்கு தான்டா இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மள யார் உயிரோடு இருப்பனே தெரில. அவன் எப்படியாச்சும் சாவணும். ஆனால் நம்ம யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு எதுவும் ஆகாது, என் கூட மட்டும் இரு. அவன் செத்தா பழிய நான் எடுத்துக்கிறேன். இல்லை, நான் எனக்காக சொல்ல, நம்ம எல்லாருக்காகவும் தான். யாருக்காவது ஆகியே தீரும். டேய், அனுப்பிச்சிடலாண்டா. மன்னிச்சிடுங்க. இவர் அனுப்புறதால எதுவும் பிரச்சனை ஆகுதுல்ல? போலீஸ்கிட்ட போயிட மாட்டார்ல? போனால் மட்டும் இருக்கிறது 1 மணி நேரம். ஒன்று அவங்க உயிரோடு இருக்கணும், இல்லை நம்ம. அண்ணா, அவன் இங்கே வந்துட்டானா? என்னடா சொல்ற? இங்க எப்படி வந்தான்? சரி வாங்க, எங்கேயாவது போயிடலாம். எங்கே போவ? எங்கே போனாலும் அவன் வருவான். அவன் இடத்துல போட்ட பிளான் இங்கே முடிக்கிறோம். டேய், பொருள் ரெடி பண்ணு. என்ன தானே படம் வந்தானுங்க, நான் பார்த்துக்கிறேன். புரியாத. ஏய், என் ஆள் ஒருத்தன் தொட மாட்டான் அவங்கள. உங்கள எவன் உயிரோட போயிடுறீங்கன்னு பார்த்துடலாம்டா. வாங்கடா, வாடா வாடா. எவன்டா அடுத்தது? அண்ணன் பார்த்து பாடுறா, போடா. வா, இங்க வா. வா.
சின்ன பசங்கன்னு பார்த்தா துள்றீங்க ஓவரா. டேய் இங்க பாருங்கடா, ஸ்கெட்ச் போட்டுருக்காங்கடா. பாரா ஸ்கெட்ச் போட்டுருக்கானுங்க நம்மளுக்கு. சின்ன பசங்கட்டா எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களாடா? ஏய் புறாத. உங்களால அன்னைக்கே போட்டிருக்கணும். மிஸ் பண்ணது ஏன் தப்புடா? எந்த தப்பும் செய்யாத நாம சாவணும். எல்லா தப்பையும் செஞ்ச அவன் ஏன்டா உயிரோட இருக்கணும்? விடக்கூடாது அவனை. மச்சான் நம்ம செத்தாலும் பரவாயில்ல, ஆனா அவனை உயிரோட விடக்கூடாதுடா. டேய் தண்ணி குடுறா. இன்னும் அப்படியே இருக்கேண்ணா? இல்லை கார்த்தி, உன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா இந்த ஒரு அடி கூட என் மேலே விழுந்திருக்காது. நோ தெரியாம பட்டிச்சு, அது போய் ஃபீல் ஆகினுக்கிறா. அந்த தெரியாமல் பட்டடி இரும்பு ஆடாந்துருந்தா குறாத. வேலை பிடிச்சி உள்ள போட்டிருக்கியாமே, வந்த கொஞ்ச நாள்ல என்ன உனக்கு? நாங்கெல்லாம் எதையும் பார்க்காமலாம் வந்திருக்கோம். ஒழுங்கா ரிலீஸ் பண்ணியா? சரிங்கய்யா. யோ ஏட்டு போய் அவனை ரிலீஸ் பண்ணியா? போய. யோ போலீஸ் ஸ்டேஷன்ல என்னையா சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? போ போய் ரிலீஸ் பண்ணு போ. ஐயா சொன்னதான் செய்வாங்க எல்லாத்தையும். யோ இன்சு, அடுத்த முறை ஃபோன்லாம் வராது, அதுக்கான அவசியமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா பார்த்துருந்தோ. என்னதை உங்களுக்கு இல்லாம யாருக்குயா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ஷாலர்ரா. அப்போ ஐயா உங்களை நம்பிதான் இருக்கேன். அந்த மீன் மார்க்கெட் கான்ட்ராக்ட் மட்டும் முடிச்சு கொடுத்துருங்கய்யா. ஆமாங்கய்யா, உங்களை நம்பிதான் இருக்கேன். எப்படியாவது பண்ணி தந்துறீங்க. போட்டா பாரு. ஐயா ஏய் நீ போய் தண்ணி எடுத்து வா. சார் ஏன் போக மாட்டியா? ஐயா என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷன்? அது எம்எல்ஏ பரம்பு மட்டும் இல்லைன்னு வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீ ப்ரமோஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் பதவிக்கு வந்துடுவேன். நாட்டு நடப்பு அப்படி. அதுக்கப்புறம் என்னடா, உன்னை தண்ணி இல்லா காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், உன்னை சஸ்பெண்ட் வாங்க வைப்பேன், உனக்கு ப்ரமோஷனே கிடைக்க விடாமல் பண்ணுவேன். அப்புறம் என்ன, உன்னை வேலையை விட்டு ஓட வைப்பேன்டா. டேய் கண்குர்ரா,
ஆ என்னடா? பக்கத்தில் சுடுகாட்டு பின்னாடி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருமாண்ணா. எங்கே தேடியும் கிடைக்கல. சரி வா, வண்டி எடு வா. சரி. டேய் வாங்கடா. What the body? சாவுடா. எப்போதும் பொறுமையாக யோசிப்ப, இன்னைக்கு இவ்வளோ அவசரப்படுற? எம்எல்ஏனாலையா? எம்எல்ஏனாலையா? அவன் ஒரு ஆள் எம்எல்ஏனாலங்கிற இல்லை அவன் பொண்ணுக்காகடா. எம்எல்ஏக்கு ஒட்ட பொண்ணு. மொத்த சொத்து வாரிசும் எனக்கு தான். நான் இப்படிலாம் பிளான் பண்ணி கோட்டை கட்டி வச்சிருப்பேன். குறுக்க வேணா வந்தா விடுவேனா? மாலா மாலா. அந்த எம்எல்ஏ உனக்கு பொண்ணு கொடுப்பான்ற? அவனோட மொத்த ஜாதகமும் என் கையில் குடுக்க வைப்பேன். தயாவுக்கு இந்த ஆசனம் வேற இருக்கா? நான் சொல்கிறத மட்டும் செய். சரிங்கய்யா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், தயா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கலாம் போல. நான் இல்லைன்னா அவனை போட்டுருன்னு கூட சொன்னீங்களா? போட்டுருங்க, ஸ்மூத்தாக முடிச்சிட்டா உங்கள் ப்ரொமோஷன் நான் பார்த்துக்கிறேன். ஏய், இதுக்கு மேலே எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் பார்த்துப்பாரு, நீ கூட மட்டும் இரு. எல்லாம் முடிஞ்சதுன்னா தயா இடத்துல நீ தான். ஏய் யாரா? ஒய்ஃப். நான் இன்சே, இனிமே இந்த இடத்துக்கு நான் தான். இன்னும் எம்எல்ஏ சொன்ன வேலை ஒன்று முடியல. நோட் பண்ணிக்கோ, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற முதல் கேஸ். பிரபா பிரபா டேய் டேய் பிரபா டேய் ஏஞ்சரா நேற்று 9 o'clock வரேன்னு சொன்னான், ஆனால் வரல. எனக்கு காலும் பண்ணல, மெசேஜும் போக மாட்டேங்குது. ஆன்லைன் எவ்வளோ நேரம் வராமல் இருந்ததே இல்லை. என்கிட்ட சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டான். எங்கே போனால என்ன ஆச்சு?